அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த பதிவில் 11th எத்திக்ஸில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அறிவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ 11th எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது, மற்றும் மரபு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டின் வரலாறு எப்படி நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்றத ஒரு இடமா படிச்சீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் படிக்க போறீங்க. ஸோ இங்கே தான் இந்த அழகு 6ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் யூஸ் ஆகுது. இதையுமே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றது, இது மட்டும் இல்லாமல் அந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்றத நம்ம மொத்தமாக படித்தாலும் இங்கே அங்கங்க கொஞ்சம் 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 தொடர்பு வரும். அதே போல இந்த திருக்குறள் விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதுவுமே உங்களுக்கு இந்த திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள், சமூக அரசியல், இது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் 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 வரும். இது இல்லாமல் திருக்குறள் நம்ம எல்லாமே படிப்போம். இது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இந்த எத்திக்ஸ் புக்கில் வரும். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நிறையா வரும். இந்த தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் அப்படின்ற விஷயம் தான், இந்த பண்பாடு அப்படின்ற விஷயம் தான், அறிவியலும் பண்பாடும் தான் அந்த புக்கு பேர் இல்லையா? ஸோ பண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிறையா வரும். ஸோ இந்த 11th எத்திக்ஸ் புக்கில் நீங்கள் படிக்க போகிற டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 6ல் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்றதுல பண்பாடு பற்றி நிறைய படிப்போம், வரலாறும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம். அழகு 6 உங்களுக்கு 20 கேள்விகள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இலக்கிய வரலாறு கேட்குறாங்க, திருக்குறள் இதுலேருந்து கேட்குறாங்க. இது வந்து மொத்தமாக ஒரே டாப்பிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கான படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? 20 கொஷின் தான். இதுக்கு முன்னாடி கேட்டதுலேயும் நிறையா, இதுலேருந்து ஒரு இந்த யூனிட்லேருந்து ஒரு 15 கொஷின் கேட்டாலுமே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் சமுதாயத்திலிருந்து ஒரு கொஷின் 2 கொஷின், இதே போல் இந்த தொல்லியல் தொடர்பான கண்டுபிடிப்புகள் இதிலிருந்து ஒரு 2 கொஷின்லாம் இந்த 2 டாப்பிக்லேருந்து ஒரு 3 கொஷின் அந்த மாதிரி கேட்டுட்டு பேலன்ஸ் இந்த இலக்கியம், திருக்குறள், இந்த மாதிரி விடுதலை போராட்டம் பங்குகள், இந்த மாதிரி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது அதிகமாக கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு ஓவரால் கொஞ்சமாக தான் கேட்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் படிக்கணும் இல்லையா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் ஒரு எக்ஸாம்லேயும் ஒரு மாடலில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ டேரெக்டாக நம்ம என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அப்போ இந்த டாப்பிக்கோட நேம் என்ன தான் நமக்கு தமிழக பண்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், இது நீங்கள் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிக்க வேண்டியது. அதே போல் இந்த சிந்துவெளி நாகரிகம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில், இந்தியன் ஹிஸ்ட்ரிலையும் வரும், தமிழ்நாடு இங்கேயும் வருது. அப்போ சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லெசன் தான் இது. ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இந்த லெசன்ஸ் எல்லாமே. அடுத்து தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். அப்போ இங்கே நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் படிப்பீங்க. தமிழ் சமுதாய வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் படிப்பீங்க. அது இல்லாமல் தமிழ் இலக்கியங்களில் இதை பற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் படிப்பீங்க. ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி இந்த தமிழர் கலைகள் அப்படின்றதும் டேரெக்டாக, ஏன்னா தமிழர் பண்பாடு பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே பண்பாடு தான். திருவிழாக்கள் கண்டிப்பாக தமிழர்களுடைய பண்பாடு தான். இந்த தொல்குடி விழுமியங்கள் கண்டிப்பாக தொல்குடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு, மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறதா. அப்போ இந்த 6 லெசன் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ சிலபஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த 6 லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ் அப்படின்றது நீங்கள் எப்படி படிக்கலாம்னா ரொம்ப ஃபுல் ஃப்ரெஷ்டாக இறங்கி படித்து இதில் கொஷின்ஸ் நிறையா கேட்டாலும் பரவாயில்ல, கொஷின்ஸ் ஓரளவு தான் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில். ஆனால் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் இதுக்கு நிறையா நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க. இந்த முறை வந்து உங்களுக்கு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மாற்றி கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த டாப்பிக்ல இருந்து ஒரு 10 கொஷின், இந்த டாப்பிக்ல இருந்து ஒரு 10 கொஷின் கேட்க கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இது வரைக்கும் ஒரு 10, இது வரைக்கும் ஒரு 10 கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அது படிக்க வேண்டிய விஷயங்கள் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ஸ் இது வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்க சொல்லியிருக்கு, பேட்டர்ன் மாற்றிட்டாங்க அப்படின்றதுனால இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. இந்த 6 லெசன்ஸ் அப்படின்றது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியதில் இந்த அண்மை கால அறநெறி போக்குகள் அப்படின்றதுல நீங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தந்தை பெரியார் பற்றி, திருவிக்கா பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த 3 லெசனுமே, இந்த 4 லெசனுமே வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் மொத்தம் 10 லெசனில் இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 4 லெசன், இந்த 4 லெசனில் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 லெசனில் ரொம்ப கம்மியான விஷயங்கள். நீங்கள் புக் அப்படியே திருப்பி புரட்டும் போதே உங்களுக்கு என்ன வரும்னா தெரியும். அப்போ ஒரு தமிழ் இலக்கியத்தை பற்றி ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுட்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, இது என்ன லெசன் உங்களுக்கு?
அறிவியலின் இயல்பும் அறச்செயல்களும். அப்ப இங்க உங்களுக்கு இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஏதோ ஏதோ ஒண்ணு என்னென்னமோ எடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வள்ளுவர் அப்படின்ற ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. அப்ப தமிழர் பண்பாடு பத்தி இங்க ஏதோ ஒரு சொல்றாங்க. தமிழ் இலக்கியத்த பத்தி ஏதோ ஒரு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்த நீங்க படிச்சுக்கலாம். அப்படியே அப்படியே சும்மா அப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இதே மாரி தெரியும். ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாடு பத்திய தகவல்கள் ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கலாம் யாருமே இல்ல. இவங்கலாம் யாருன்னே நமக்கு தெரியாது. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஔவையார் பத்தியும், புத்தர் பத்தியும், வள்ளுவர் பத்தியும் குடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள் படிச்சுக்கலாம். அதே மாரி இப்படி நீங்க இப்படி ஓட்டிக்கிட்டே போ வேண்டியதான். இப்படி நெக்ஸ்ட் நீங்க இப்படி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அப்படியே ஓட்டும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்றது. அப்போ ஒரு தடவ படிக்கும்போது நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிக்கங்க, என்ன ஹைலைட் பண்ணீங்களோ அத மட்டும் டீசென்ட்டா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க படிக்கிறப்போ உங்களுக்கு திருக்குறள் பத்தி குடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாரியான விஷயங்கள். அப்ப இங்க ஒரு திருக்குறள் விஷயங்கள் பத்தி குடுத்துருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள் தான் நீங்க படிக்கணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்கள். அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸ்ல. அப்ப இங்க இந்த மாரி தமிழ் பத்தி, தமிழ்நாடு பத்தி, தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பேசுச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா போதும். மற்றபடி இவங்கெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மற்ற 3 லெசனுக்கும் மற்ற 4 லெசனுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இதுதான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். மற்றபடி இந்த 3 லெசன்லேயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் எக்ஸாம்பிளும் காட்டிட்டேன் உங்களுக்கு எப்படி எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம். ஸோ இதுதான் 11th எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்காக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக்ஸ்க்காக படிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கவர் ஆகும். ஏன் படிக்கணும் அப்படின்னா, அதில் கொஷின்ஸ் 20 கொஷின் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்பாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்காக படிக்கணும். என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இதுதான் உங்களுக்கு 11th எத்திக்ஸ் புக்ல நீங்க முழுக்க முழுக்க படிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எல்லா விஷயங்களையுமே எடுத்து கொடுத்துறோம். இந்த வகுப்பு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.